ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரிக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை இப்போ கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே நம்ம காவேரியும் ஷாக்காகிறாங்க. எதனால ஏன் இப்படி கார்த்திக் சொல்கிறாரு அப்படின்னு தெரியவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கார்த்திக் முடிவோடு சொல்லிட்டு போகிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம காவேரிக்கு விஜய் மேலே தான் கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தான். அவரை இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்பி போகிறாங்க நம்ம விஜயை பார்க்க. காவேரி கரெக்டாக விஜயை பார்க்க போகிற நேரத்தில் தான் விஜய் கிட்ட காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் என்ன மனசில் நினச்சி வச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி வச்சீங்கன்னு தெரியல. இப்போ என்னை வேணாம் சொல்லிட்டு போயிட்டாரு. கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ என்னோட கல்யாண வாழ்க்கையே இப்போ நின்று போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆகா, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஆனால் கல்யாணம் நின்று போச்சு, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம விஜய். ஹலோ, கொஞ்சம் இங்கே பாருங்கள் சார், என்ன கேட்டுட்ருக்கு? என்ன நீங்கள் வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் தானே இந்த வேலையை பார்த்தீங்க? இந்த மாதிரி காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜயும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னங்க பண்ண முடியும்? நான் எதுவுமே பண்ணலைங்க, எனக்கு இந்த வேலையில் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. விஜய் எவ்வளவோ சொன்னாலும் நம்ம காவேரி இல்லை, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்பதான் விஜய் நினைக்கிறாரு, காவேரி என்னை விட்டு எவ்வளோதான் நீ விலைக்கு போகணும்னு நினச்சாலும் விதி பார்த்தியா, நம்ம 2 பேரையும் சேர்க்கணும்னே இருக்கு. அதனால தான் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச இடத்துலையும் இப்போ அந்த கல்யாணமே நின்று போய் அந்த மாப்பிள்ளையும் உன்னை வேணாம் சொல்லிட்டு இப்போ திரும்பவும் என்கிட்டே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் நினைக்கிறாரு, எது எப்படியோ காவேரி, உன்னோட கல்யாணம் இப்போ நின்று போச்சு. உன்னோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கு நல்லதாகவே செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக அவங்க நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நம்ம விஜய். அப்போ தான் காவேரி திரும்பவும் விஜய்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்கன்னா இனி வேறு மாப்பிள்ளையே வரமாட்டாங்கன்னு தைரியத்தில் தானே இந்த வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ விஜய் சொல்கிறார், இங்கே பாருங்கள் காவேரி, நான் அதை பண்ணவே கிடையாதுன்னு சொன்னால் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இந்த மாப்பிள்ளை போனால் என்ன, வேறு மாப்பிள்ளையை கூட நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களை மட்டும் நான் கல்யாணம் பண்ணுவேன் மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. இனி காவேரியும் விஜயும் எந்த மாதிரி தருணத்தில் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமாகவும் லைக் மூலமாகவும் தெரிவிங்க. அது எப்படின்னு பார்த்தா, காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வந்து தன்னோட குழந்தையை தேடி போய் விஜயும் பார்த்து அப்போ ஒன்றா சேர்ந்தா போதுமா, இல்லை திரும்பவும் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில் லவ் ஸ்டோரி கிரியேட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவித்து உங்களோட கமெண்ட்டை விஜய் காவேரி லவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம அம்முக்குட்டியை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாரதாமா விஜய் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. 1 டே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் வீட்டுக்குள்ளே வந்ததுமே காவேரி மிஸ் எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாட்ட கேட்குறாங்க. அப்போ தான் சாரதாமாவும் அம்முக்குட்டிகிட்ட கேட்குறாங்க, என்ன அம்மு வந்ததுமே காவேரி மிஸ்ஸை தான் கேட்குற, மற்ற யாரையும் கேட்க மாட்டிங்களா, உங்களுக்கு காவேரி மிஸ்ஸை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பாட்டி கேட்குறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, எனக்கு காவேரி மிஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அப்பாவை விட காவேரி மிஸ் தான் எனக்கு பிடிக்கும், அவங்கள தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அம்மா. அப்போ தான் சாரதா அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி காவேரி அப்படின்னு கூப்பிட்றாங்க. காவேரியும் வெளியே வராங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக காவேரி யாரை பார்த்துறாங்களா, நம்ம அம்முக்குட்டியை பார்த்துறாங்க. ஏன் அம்மு, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம அம்மா சொல்கிறாங்க, நான் டாடியோட சண்டை போட்டுட்டேன் காவேரி மிஸ், அதனால் இன்றைக்கி சாரதா பாட்டியை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், அவங்களும் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டே ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன் காவேரி மிஸ், அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, என் கூடயே இருக்கணும், என் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும் செய்யணும், சரிங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ காவேரி, சரிடா தங்கம், நான் உங்கூடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு உன்னை விட வேறு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவேரி அம்முக்கிட்ட பேசுகிறத பார்த்தா நம்ம சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஏண்டி காவேரி, இவ்வளோ தூரம் அம்மு மேலே பாசம் வச்சுருக்க, அதே அம்முக்காக நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அந்த மனசு மட்டும் வரமாட்டேங்குதே உனக்கு, இது எப்போ தான் உனக்கு புரிய போதோ எனக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் நினைக்கிறாங்க.
அப்பவும் சாதாமா மனசுக்குள்ளே நினச்சாலும் வெளியே நேரடியாகவே நம்ம காவேரிட்ட கேட்டுறாங்க. ஏண்டி காவேரி, அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க, அதே அம்மு நீ தான் அம்மாவா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும் அதை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறியே, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதாம்மா கேட்குறாங்க. இதை கேட்ட காவேரி, ஏம்மா உன்னோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? உன்னோட டார்கெட் என்ன தெரியுமா? விஜயை நான் எப்படி இருந்தாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தானே நீ இப்படி பண்ணுற. எப்படா சாக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் எப்படி பேசலாம், என்னை சம்மதிக்க வைக்கலான்னு மட்டும் நீ நினைக்காத, நினச்சே பார்க்காத. நான் கண்டிப்பாக விஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம அம்மு எல்லாத்தையும் கேட்குறாங்க. காவேரி சொல்கிறத கேட்டதுமே அம்மு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் காவேரி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, காவேரி மிஸ், நீங்கள் எனக்கு அம்மாவாக வரமாட்டீங்களா? இன்றைக்கி ஒன்று நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? என்னோடய அப்பா கூட நான் சண்டை போட்டேன். அது எதுக்குன்னு தெரியுமா? என்னோடய அம்மா ஃபோட்டோவா நான் ஆசையாக பார்க்கலான்னு நினைக்கும் போது அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட கொடுக்காம இருந்துட்டாரு அப்பா. அதனால் நானே எடுத்து பார்க்கலான்னு போகும்போது என்னை ரொம்பவே திட்டாரு. நீங்களே சொல்லுங்கள் மிஸ், இந்த அம்முக்குட்டி ரொம்பவே பாவம் இல்லையா? அப்பா என்னடானா என்கிட்ட அம்மாவை காமிக்காமல் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு. நீங்களும் என்னோட அம்மாவா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா மிஸ்? அப்பா தான் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம காவேரி அம்முக்குட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருடா தங்கம், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு அம்மா தானே வேணும், சீக்கிரம் ஒரு அம்மாவை பார்த்து நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி சொல்கிறாங்க. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் காவேரி மிஸ், நான் உங்களை மட்டும்தான் அம்மாவாக நினச்சி எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வரமாட்டேன், வேறு பொண்ணை பார்த்து அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் காவேரி மிஸ், நீங்கள் வந்தால் என்னை நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு கேட்குறாங்க. இந்த மாதிரி அம்மா பேசுகிறத கேட்ட காவேரி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு மனசில் எவ்வளோ தூரத்துக்கு ஆசையை வளர்த்து வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பதிலே சொல்ல முடியாமல் இருக்காங்க காவேரி. அப்போ தான் சாரதாமாவும் நினைக்கிறாங்க, ஏண்டி காவேரி, இவ்வளோ தூரத்துக்கு அம்மா எப்படி கேட்குறா பாரு, அவள் வயசுக்கு எப்படியெல்லாம் மனசு கஷ்டப்பட்டு இருக்கா, நீ கொஞ்சமாவது அவளை புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலும் ஏம்மா உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாரதாமா திருந்த மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அம்முக்குட்டியை தனியாக கூட்டிகிட்டு போயிடறாங்க சாரதாமா. அந்த நேரத்தில் தான் சாரதாமா அம்முக்குட்டிகிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மு, உனக்கு காவேரி மிஸ்ஸு தானே வேணும், கண்டிப்பாக காவேரி மிஸ்ஸே உனக்கு அம்மாவாக வருவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம சாரதாமா. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அம்முவும் சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் விஜய் நம்ம அம்முக்குட்டியை கூப்பிட்றதுக்காக சாரதாம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அம்மு அப்படின்னு சொல்லி வெளியிருந்தே கூப்பிட்றாங்க. அப்போ சாரதாம்மா, உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கூப்பிட, அப்போது இல்லை நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அம்முவை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிற்கிறாரு விஜய். அப்போ தான் சரிங்க தம்பி, அம்முக்கிட்ட சாரதாம்மா போய், அம்முக்குட்டி உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக அப்பா வந்திருக்காரு, வாடித்தங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதாம்மா. அப்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாட்டி நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், காவேரி மிஸ்ஸை விட்டு பிரிஞ்சே போக மாட்டேன், எனக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அம்முக்குட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருடா அம்மோ, இப்போ நீ போனா தான் இன்னொரு தடவை நீ இங்கே பாட்டியை பார்க்க வரணும்னு சொன்னால் அப்பா விடுவார். இப்படி நீ அடம்பிடிச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இனி அப்பா பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விடமாட்டார் தங்கம். அதனால நல்ல பிள்ளையா சமத்து பிள்ளையா இப்போ அப்பா கூப்பிட்றாருன்னு கிளம்பி போவீங்களாம், பாட்டியும் உன்னை அப்பப்பா வந்து பார்ப்பேனா, சரியா தங்கம் அப்படின்னு சொல்லி அம்மாவை விஜய்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் சாரதாம்மா விஜய்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. விஜய் தம்பி, இப்போ காவேரி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு பிடிக்கவே இல்லை தம்பி, ஆனால் காவேரி பண்ணுற எல்லாத்துக்கும் என்னால் எந்த தடையும் சொல்ல முடியல, இப்போது வேறு வழியே இல்லை, காவேரி மனசில் நீங்கள் இடம் பிடிச்சே ஆகணும் அப்படின்ற நிலைமையில தான் இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. காவேரியே உங்களை தேடி வர அளவுக்கு நீங்கள் தான் தம்பி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா கேட்க போகிறாங்க. சாரதாம்மா சொன்ன ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ண போகிறாரு, இனி சாரதாம்மா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க விஜய்க்கு, இனி காவேரி எப்படி இருந்தாவது விஜயை தேடி வருவாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.